ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரீயூஸ் ஐடியா வீடியோ தான் பார்க்க போகிறோம். எதை வச்சு ரீயூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஓல்டு டவலை வச்சு சூப்பரான ஒரு 6 ரீயூஸ் ஐடியா வந்து பார்க்க போகிறோம். இதில் சொல்லியிருக்க எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்கிட்ட உள்ள பழைய டவல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். டவல் மட்டும் இல்லைங்க, கர்ச்சீஃப், இந்த மாதிரி கர்ச்சீஃப் இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் டவல் கர்ச்சீஃப் வந்து எடுக்கணும்னு இல்லை. உங்கள்கிட்ட எந்த மாதிரியான டவல் கர்ச்சீஃப் இதெல்லாம் வந்து இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பழசாக போன டவலுங்க. இதை வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து வச்சுருந்தேன். சரி, நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது யூஸ் வந்து பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சு தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா, இது போல் சின்ன டவல் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி சைஸில் வந்து உங்கள்கிட்ட டவல் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன ஐடியாவுக்கு வந்து முடிஞ்ச வரைக்குமே வந்து நான் ஊசி நூல் தாங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து தையல் மிஷின் வந்து இருக்காதுல்ல, அதனால நான் வந்து ஊசி நூல்லேயே வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ஒரு 2 ஐடியா மட்டும்தான் நான் மிஷினில் வந்து தைச்சிருப்பேன். இதுக்கு யூஸ் பண்ணுற நூல் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான நூலாக எடுத்துக்கோங்க. அதாவது மிஷின் நூலாக வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து அறுந்துடும். இது போல் நல்லா திக்காக நம்மளால் கையால் வந்து கட் பண்ண முடியாது, அந்த மாதிரி திக்கான நூலாக வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஐடியா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் மிஷினில் தைக்கிறதுனா ஓகே, நீங்கள் கையால் தைக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான நூல் இருந்தால் தாங்க நம்மளுக்கு நல்லா கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டவலை வந்து இந்த மாதிரி வந்து நான் மடித்து போட்டிருக்கேங்க. மடித்து போட்டுக்கிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 3 தையல் வந்து இடையில வந்து நம்ம நீட்டாக வந்து போட்டு விட்டுக்கணும். அதுக்கு வந்து ஊசி நூலை வச்சு நான் அப்படியே வந்து தையல் போட்டு விட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச தையல் வந்து போடுங்க. இதுக்கு வந்து இப்படி தான் தையல் போடணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வந்து எப்படி வந்து தையல் வந்து தெரியுமோ அதை வந்து நீங்கள் வரிசையாக வந்து போட்டு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 பக்கத்தில் வந்து தையல் போட்டுக்கிறேன். அதாவது இந்த சைடு, அதுக்கப்புறம் சென்டரில் ஒன்று, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒன்று, இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கிறேன். இது வந்து மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி கையில் தைச்சிக்கோங்க. மிஷின் இருக்கிறவங்க நீங்கள் மிஷினில் கூட வந்து தைச்சிக்கலாங்க. இப்போ இதே போல் சென்டர்லேயும் அதுக்கப்புறம் லாஸ்ட்லேயும் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தையல் வந்து ஃபுல்லாக போட்டு விட்டுட்டேன். நம்மளுக்கு வந்து 2 பாக்கெட் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். தையல் போட்டோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு கட்டப்பை குச்சி வந்து எடுத்துக்கோங்க. இந்த குச்சியை வந்து மேலே இப்படி வச்சு இதை அப்படியே வந்து மடக்கிட்டு இது நீட்டாக வந்து தையல் போட போகிறோம். இதுக்குமே வந்து நான் ஊசி நூலில் தாங்க தைச்சிருக்கேன். இதை அப்படியே வந்து நீட்டாக தையல் போட்டு விட்டுக்கோங்க. நீங்கள் மிஷினில் தைக்கிறதா இருந்தால் அந்த கட்டப்பை குச்சி வந்து சைஸ் வந்து அளவு பார்த்து மடித்து வச்சுட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட்டப்பை குச்சி வந்து உள்ளே சொருகி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து தையல் போட்டு முடிச்சிட்டேங்க. முடித்தோடனே கட் பண்ணி விட்டுட்டு அந்த கட்டப்பை குச்சி வந்து நம்ம சொருகி வச்சுருக்கோம் பாருங்கள். அது உள்ளே வந்து நூலோ கயிறோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து உள்ளே வந்து அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் வந்து எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கயிறு இந்த பக்கம் வந்த பிறகு 2 கயிறையுமே சேர்த்து அப்படியே முடிச்சு போட்டுக்கோங்க, ஆணியில் தொங்க விடுற மாதிரி. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற துண்டில் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம ஆயில், சீப்பு இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம 2 பார்ட்டாக வந்து பிரிச்சுருக்கிறதுனால தனித்தனியாக வந்து நம்ம ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாங்க. அதே போல் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு இதை கூட வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் வாஷ் பேசன் பக்கத்தில் கூட மாட்டி வச்சிட்டிங்கன்னா பேஸ்ட்டு, ப்ரஷ்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன விருப்பமோ அது மாதிரி வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி டவல் வந்து எடுத்திருக்கேங்க. இந்த டவலை பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப் சைஸில் நம்ம கட்டமாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சைஸில் வந்து நான் 2 வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எத்தனை தேவைப்படுமோ நீங்கள் அத்தனை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வீடியோக்காக ஒரு 2 பீஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கட் பண்ண ஒரு துணியை எடுத்துக்கோங்க. இந்த துணியில் ஓரத்தில் வந்து இது போல் இன்னொரு துணியை வந்து நான் நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே வந்து லேஸ் மாதிரி வந்து நம்ம உள்ளே விட்டு மடக்கி தையல் போட போகிறோம். இது தையல் போடுறது வந்து ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்கள் மிஷின் இருந்தால் நீங்கள் மிஷினில் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கையில் தான் வந்து தைச்சி காட்டியிருக்கேன். இதே போல் 4 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 4 பக்கமும் தைச்சி எடுத்துட்டேன். தைச்ச பிறகு இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் மிஷினில் தைச்சிங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. கையில் வந்து நான் ஊசி நூலில் தையல் போட்டதுனால கொஞ்சம் தையல்லாம் வந்து தெரியுது. நீங்கள் மிஷினில் போட்டால் அது கூட தெரியாது. இப்போ இதே போல் உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் அத்தனை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. இதை நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து கிச்சன் டவலாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு கூட காய வச்சு கூட மறுபடியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது டவலுங்கிறதுனால நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க.
கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் இது போல் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்குங்க. அடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா, கிச்சன் டவல் செஞ்சது போக பாக்கி வந்து டவல் இருந்துச்சு பாருங்கள். அதில் வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்படி மடிப்பு மடிப்பாக வச்சு அப்படியே வந்து நம்ம தையல் போட்டுக்க போகிறோம். நான் வீடியோவில் காட்டுறது போல் இது போல் மடிப்பு மடிப்பாக இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே வந்து ஊசி நூலை வச்சு அந்த மடிப்பு மேலே வந்து அப்படியே வச்சு தையல் போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தச்சு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் துணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இது உள்ளே விட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி கீழே வந்து அந்த சுருக்கம் வச்சு தைச்சோம் பாருங்கள், அதை அப்படியே வந்து தையல் போட்டு விட்டுக்கோங்க. அந்த ஒரு பக்கம் மட்டும் ஃபஸ்ட்டு தையல் போடுங்க. இப்போ பாருங்கள் நான் தையல் போட்டுட்டேன். இப்போ வந்து இன்னொரு துணி வந்து கட் பண்ணிக்கலாம். துணினா அந்த நம்ம துண்டு ஓரத்தில் டவல் ஓரத்தில் இருக்கும் பாருங்கள், திக்கானது அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ மேலே வந்து வச்சு நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு வந்து அதை உள்ளே வந்து சென்டரில் வச்சு அப்படியே ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தச்சு முடித்தோன்னே இப்படி தாங்க இருக்கும். இப்போ நம்ம வந்து டவல் ஹோல்டர் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி கிச்சன்லேயோ நம்மளுக்கு பாத்ரூம்லேயோ எங்கே வேணுமோ நம்ம வந்து மாட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கை துடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க. இதுக்காக நம்ம அதிக காசு கொடுத்து ஆன்லைன்லலாம் வந்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து டவலுங்கிறதுனால நல்லாவே வந்து ஈரத்தை வந்து உறிஞ்சிக்குங்க. இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இது போல் கர்ச்சீஃப் வந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் இந்த மாதிரி கர்ச்சீஃப் தான் வந்து எடுக்கணும்னு இல்லை. உங்கள்கிட்ட எந்த கர்ச்சீஃப் இருக்கோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டவல்லே கூட நீங்கள் இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி செஞ்சுக்கலாங்க. இப்போ இதை கர்ச்சீஃபை வந்து இப்படி நான் மடக்கி போட்டுக்கிறேன். மடக்கி போட்டுட்டு நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு தள்ளி தள்ளி வந்து தையல் போட்டுக்க போகிறோம். அதாவது ஒரு 4 பாக்கெட் 4, 5 பாக்கெட் வந்து வர மாதிரி தையல் போட்டுக்கலாங்க. நான் இதுக்குமே வந்து நான் இன்றைக்கி ஊசி நூல் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மிஷினில் தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். இப்போ இதே போல் வரிசையாக வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நீங்கள் அப்படியே வந்து தையல் போட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். இப்போ பாருங்கள் நான் 4 இடத்துல வந்து தையல் போட்டிருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு 4 தையல் போட்டுட்டேன். இப்போ கடைசி தையல் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். கடைசி தையல் போடும்போது பாதி அளவுக்கு தையல் போட்டுட்டு இது போல் ஒரு நாடாவோ இல்லை கயிறோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து இப்படி மடக்கி வச்சு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து தையல் போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தையல் போட்டு விட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதுவுமே வந்து ஒரு ஆர்கனைசர் தான். இதை வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன். நம்ம வெளியூருக்கெலாம் போனோம்னா ப்ரெஷ்ஷு பேஸ்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் தாங்க இது. ஒவ்வொரு பாக்கெட்லேயும் நம்ம 4, 5 பாக்கெட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதில் ஒவ்வொரு பாக்கெட்லேயும் வந்து ஒவ்வொரு ப்ரெஷ்ஷை வந்து இது மாதிரி சொருகி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பேஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி பேஸ்ட்டு, அதாவது சோப்பு இது மாதிரி இது கூட வந்து நம்ம இதில் வந்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி இதை அப்படியே வந்து சுருட்டி விட்டு நம்ம அந்த கயிறு வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் உள்ளே வந்து அப்படியே மாட்டி விட்டுடலாம். நீங்கள் கயிறு இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் லூஸாக வந்து கயிறு வந்து கட் பண்ணிட்டேன். டைட்டாக இருந்துச்சுன்னா நல்லா ஸ்டிப்பாக வந்து அந்த டவலோடு நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்குங்க. ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் இந்த ஆர்கனைசர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு இது போல் டவல் வந்து எடுத்துருக்கேங்க. இந்த டவல் அப்படியே வந்து 2ஆக வந்து மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்ட டவலை மறுபடியும் வந்து இது போல் மடித்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இதோட மேல் பாகம் இருக்குது பாருங்கள், அதை வந்து இப்படி வந்து மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டு விட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து 2 பக்கமும் வந்து தையல் போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு 2 பக்கம் தையல் போடுங்க. அதாவது மொத்தம் வந்து கீழே வந்து ஒரு 3 பாக்கெட் மாதிரி இருக்கிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. மேலே வந்து ஃபஸ்ட்டு அதை தையல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தையல் போடுங்க. ஒரு 3 பாக்கெட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் தையல் போட்டுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தாங்க தையல் போட்டுக்க சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து தையல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து நம்ம 2 தையலும் சென்டரில் 2 தையலும் வந்து போட்டிருக்கோம். ஒரு 3 பாக்கெட் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் மேலே வந்து இதை அப்படியே வந்து மடித்து இன்னொரு தையல் வந்து போட்டிருக்காங்க. அதாவது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கட்டைப்பை குச்சி வந்து உள்ளே வந்து ஃபிட் ஆகுற மாதிரி நான் அளவெடுத்து மேலே வந்து தையல் போட்டிருக்கேன்.
இப்போ இதில் வந்து மேலே தையல் போட்டிருக்கேன் பாருங்கள், அது உள்ளே வந்து அந்த கட்டைப்பை குச்சை வந்து அப்படியே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். கரெக்டாக வந்து அந்த கட்டைப்பை குச்சி உள்ளே இன்சர்ட் ஆகிற அளவுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மடக்கி தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதுவுமே வந்து ஒரு ஆர்கனைசர் தாங்க. இது எதுக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி சொருகி விட்ட பிறகு இப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு லேஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை அப்படியே வச்சு நான் குளூகன் போட்டு ஒட்டி விட்டுக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி லேஸை வந்து ஊசி நூல் கொடுத்து தைக்கிறனாலும் கையில் வந்து தைச்சிக்கலாம். நான் வந்து அதை அப்படியே வந்து குளூகன் போட்டு ஒட்டி விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி நீட்டாக வந்து ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டரில் 2 பக்கமும் வந்து இதே போல் லேஸை வந்து அப்படியே ஒட்டி விட்டுக்க போகிறேன். இப்போ பார்க்க வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், நான் ஒட்டினதுக்கப்புறம் காட்டுறேன். இப்படி தாங்க இருக்கும். ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் தாங்க இது. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டு கட்டலில் வந்து பெட்டுக்கு அடியில் வந்து அந்த கட்டைப்பை குச்சி இருக்குது பாருங்கள், அதை வந்து உள்ளே வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்சர்ட் பண்ணி விட்டால் நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்குங்க. இது வந்து 3 பாக்கெட் மாதிரி இருக்கிறதுனால இது உள்ளே வந்து நம்ம ஏசி ரிமோட், அதுக்கப்புறம் செல்ஃபோன், ஹெட்செட்டு இதெல்லாம் வந்து நம்ம இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. தைலம் இந்த மாதிரி கூட நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான அதே சமயம் ரொம்பவே அழகான ஒரு ஆர்கனைசருங்க இது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்கனைசரு. உங்களுக்கு வந்து இந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து லாஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா, இது போல் கொஞ்சம் நல்லா திக்கான டவலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த டவலில் வந்து இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு அரிசி சாக்கு பை இருக்குது பாருங்கள், அந்த சாக்கு பை வந்து அப்படியே வந்து போட்டு விட்டு மேலே வந்து அந்த டவலை வந்து மடக்கி போட்டுடலாம். இப்படி போட்டுவிட்டு இது 4 பக்கம் வந்து தையல் போட போகிறோம். தையல் போடுறதுக்கு முன்னாடி சைடில் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா உள்ள அரிசி பையெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இதை வந்து மிஷினில் தாங்க வந்து தைக்க போகிறேன். நீங்கள் கையில் கூட தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி முடித்த பிறகு 4 பக்கமும் வந்து தையல் போட்டுட்டு சென்டர்லேயே வந்து ஒரு 3 தையல் வந்து போட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் தச்சு முடிச்சிட்டேங்க. தச்சு முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும். நான் 4 பக்கமும் தையல் போட்டுட்டு சென்டர்லேயும் வந்து இடையில ஒரு 3 தையல் வந்து போட்டு விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மேட்டாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சாதாரணமாக வந்து இந்த டவலை வந்து கீழே போட்டு மேட்டாக யூஸ் பண்ணால் அது வந்து களைஞ்சி போயிருங்க. நீங்கள் இந்த மாதிரி அரிசி சாக்கு பையை வச்சு அதுக்கப்புறம் மேட் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். நல்லா திக்காக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க மேட்டு. நீங்கள் இந்த டவலில் 4 பக்கமும் ஓரங்கள்லேயும் வந்து வேறு ஏதாவது கலரில் வந்து துணி கொடுத்து தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாங்க. நான் வந்து சும்மா அப்படியே தான் விட்டுட்டேன். இதுவுமே வந்து எனக்கு நல்லாவே தாங்க இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன 6 ஐடியாவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.